அன்புடையவர்களே, ஒரு வாழ்க்கை பயணம் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்பதில் மகிழ்ச்சியடைகின்றேன். இன்று வாழ்க்கையின் அர்த்தம் பற்றிய ஒரு கதையினை உங்களுக்கு சொல்கின்றேன். கிரேக்க புராணத்தில் ஷிசைபஸ் என்று அரசனொருவன் இருந்தான். அவன் கடவுள்களுக்கு எதிராக கலகம் செய்தான். இறப்பில்லாத வாழ்க்கையை வேண்டினான். நிரந்தரமான மகிழ்ச்சியை வேண்டினான். அதனால் கடவுள்களின் கோபத்துக்கு ஆளானான். கடவுள்களால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை மிகவும் விசித்திரமானது, ஆனால் மறக்க முடியாதது. ஒவ்வொரு நாளும் அவன் ஒரு பெரிய கல்லை மலையுச்சியை நோக்கி நகர்த்திச் செல்ல வேண்டும். அவன் முயற்சி செய்கிறான், வியர்க்கிறான், உச்சிக்கு பக்கத்தில் வருகிறான். ஆனால் அந்த கல் மீண்டும் கீழே உருண்டு விழுகிறது. மீண்டும் மீண்டும் அவன் வாழ்நாள் முழுவதும் இதனையே தொடர்ந்து செய்தாக வேண்டும். வெற்றி இல்லை, முடிவு இல்லை. ஒரு முடிவில்லா முயற்சியை மேற்கொள்ள மட்டுமே அவன் விதிக்கப்பட்டான். முதலில் பார்க்கும்போது இது ஒரு கொடூரமான தண்டனை மாதிரி தோன்றும், ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கை போலவும் தோன்றும். ஆனால் நூற்றாண்டுகளுக்குப் பிறகு இருத்தலிய மெய்யலாளர் ஆல்பர்ட் கமு இந்த கதையை வேறொரு கோணத்தில் பார்த்தார். அவர் இது தண்டனை பற்றிய கதை மட்டுமில்ல, இது மனித வாழ்க்கையின் பிரதிபலிப்பு என்று அதற்கு மறுவிளக்கம் வழங்கினார். நாம் தினமும் எழுந்து வேலை செய்து சிரமங்களை சந்தித்து ஒவ்வொரு நாளும் மீண்டும் மீண்டும் அதே வாழ்க்கையை தொடர்கிறோம். ஆனால் எல்லாம் ஒரு நாள் சரி ஆகும் ஒரு இறுதி தருணம் வருவதே இல்லை. அதனால் இதிலிருந்து எப்படி தப்பிப்பது என்று கேட்காமல் அவர் வேறொரு கருத்தை முன்வைத்தார். நாம் சிசைபஸின் மகிழ்ச்சியை புரிந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டார். ஏன்? அவன் தன்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியாது, ஆனால் அதை எப்படி எதிர்கொள்வது என்று முடிவு செய்ய முடியும். இதுதான் இன்றைய வாழ்க்கையில் நமக்கும் பொருந்துகிறது. நாம் வாழ்க்கையில் துன்பப்படுகின்றோம் என்று நினைப்பது வாழ்க்கை இப்படி இருக்கக்கூடாது, மாறாக இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நம்புவதால்தான். நாம் எதிர்பார்ப்பது ஒரு நிரந்தர வெற்றி, ஒரு நீண்ட அமைதி, நிலையான மகிழ்ச்சி. இப்போது எல்லா துன்பமும் முடிந்தது என்ற நிலை. ஆனால் உண்மையில் வாழ்க்கை ஒரு தொடர்ச்சியான சுழற்சி. வேலை, முயற்சி, தோல்வி, மீண்டும் முயற்சி. இதுதான் வளர்ச்சி, இதுதான் முன்னேற்றம். பிரச்சினை நம்முடைய கற்கள் அல்ல, அதாவது எமது பிரச்சனைகள் அல்ல, அவற்றை பற்றிய நம்முடைய எதிர்பார்ப்புதான். நாம் பார்வையை மாற்றினால் மீண்டும் மீண்டும் செய்யும் வேலை ஒரு பயிற்சியாக மாறும். சிரமம் தரும் விடயங்கள் நம் வலிமையாக மாறும். தொடர்ந்து மேற்கொள்ளும் முயற்சி நம்முடைய அடையாளமாக மாறும். ஷிசைபஸ் போலவே நாம் வாழ்க்கையின் அமைப்பை கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் அதை எப்படி பார்க்கிறோம் என்பதை நாம் கட்டுப்படுத்த முடியும். அதில்தான் ஒரு அமைதியான சுதந்திரம் இருக்கிறது. அதனால் இன்றைக்கு நாம் மனதில் பதிக்க வேண்டிய உண்மை என்ன தெரியுமா? இந்த சுழற்சியிலிருந்து தப்பிக்க வேண்டியதில்லை, அதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் சிக்கிப் போகவில்லை, நாம் ஒரு பயணத்தில் இருக்கிறோம். நாம் தேடுகிற வாழ்க்கை நிலை கிடைக்குமா அல்லது கிடைக்காதா என்பதற்கு அப்பால் அதற்காக நாம் மேற்கொள்ளும் முயற்சிதான் நம் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை தருகின்றது. இதனைதான் வாழ்க்கை அர்த்தமற்றது, ஆனால் வாழ்வது அர்த்தமுடையது என்று கமு கூறியுள்ளார். இதனை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது அமைதியாக செயற்பட கற்றுக்கொள்கின்றீர்கள். வாழ்க்கையில் அர்த்தங்களை புரிந்து கொள்கின்றீர்கள். நன்றி அன்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்களுக்கு உதவ எங்களுக்கு உதவுங்கள்.